Hi students and parents. CBSE எக்ஸாம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபாலோட் பை மெட்ரிகுலேஷன் எக்ஸாமும் சீக்கிரமே ஆரம்பிச்சிடும். எல்லோரும் நிறைய ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஷரும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த இன்ஸ்டியூஷனில் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஜெய் மெயின் மார்க் கம்மியாயிடுச்சு, 1 இயர் பிரேக் பண்ணலாமா, இல்லை அதுக்குள்ளே நம்ம செகண்ட் அண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது போய் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நம்ம ஜாயின் பண்ணிடலாமா, இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன தேவை, என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம பயங்கரமாக தேடி பிடிச்சி தான் இன்ஸ்டியூஷன் சேர்க்குறோம், கோச்சிங் கிளாஸஸ் சேர்க்குறோம். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி அவங்க ப்ரொஃபஷனல் ஆகணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு தடவை கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் ஒரு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட உட்காந்து நீ என்ன நல்லா படிக்கிற, உனக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஜெய் மெயினில் 14 லட்சம் பேர் ப்ளஸ் நீட்டில் ஒரு குறிப்பிட்ட லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்க, பணம் வச்சுருக்கவங்க அந்தந்த இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க நீங்கள் மற்ற சொசைட்டல் ப்ரெஷருக்காக ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன், ஏதோ ஒரு கோர்ஸுக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் வேணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் ஹையஸ்ட் ஃபீஸ் பே பண்ணி யூஜிலேயே இதுக்கான அத்தனை செலவையும் நம்ம பண்ணி, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கம்பைன்டு ப்ராசஸாக இருக்கணும். இது ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் உட்காந்து நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் எபிலிட்டி என்ன, பேரண்ட்ஸு அப்படின்றத வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும். ஸ்டூடெண்ட் நான் இதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், இல்லை இதெல்லாம் நான் படித்தாலும் நான் வந்துடுவேன், இல்லை நான் பிஇ பிடெக் படிக்கலைனாலும் நான் இந்த பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துடுவேன், அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் என்ன கோர்ஸு, எந்த இன்ஸ்டியூஷன், இதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேடினீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சர்ச் கிடைக்கும். சரி, முன்னாடிலாம் வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே சரியாக தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போயே உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப்க்கு அது கிடைக்கும், இந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் பயங்கர ப்ரெஷரைஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி ஓரமாக வச்சுட்டு கரண்ட்டாக நல்லா +1 படிக்கிறவங்க +1 நல்லா படிங்க, +2 படிக்கிறவங்க +2 நல்லா படிங்க. என்ன மார்க் எடுத்தாலும், எந்த இன்ஸ்டியூஷனில் எந்த கோர்ஸ் போய் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கான ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக நீங்கள் உங்களோட போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. உங்களுக்கு கோர்ஸு, இன்ஸ்டியூஷன் இதை பற்றின டவுட்ஸு, கிளாரிட்டி இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.